இது உங்கள் சமையல் ஷூட் சேனல். இன்றைக்கி நம்ம சிக்கன் 65 பிரியாணி தான் செய்ய போகிறோம். நார்மல் பிரியாணி செய்கிறதுக்கு நீங்கள் இது மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சிக்கன் போன்லெஸ்ஸாக எடுத்திருக்கேன். 1/2 kg சிக்கன் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துட்டு இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஹவர்லேருந்து ஒரு 1 ஹவர் கூட நல்லா ஊற வைக்கலாம். ஊற வச்சுட்டு அப்புறமா செய்யலாம். அப்போ தான் அந்த மசாலா நல்லா ஒட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் நான் அப்படியே இருக்கட்டும். இப்போ 1 ஹவர் கழித்து ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 2 பேட்ச் அளவுக்கு வரும். வாங்க ஃப்ரை பண்ணிடலாம். எப்பவும் செய்கிற பிரியாணியை விட இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பிரியாணினாவே எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் இது டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம பிரியாணி செய்யும்போது சிக்கன் உடையோன்னு நீங்கள் நினைக்கவே வேணாம். இது உடையாமல் அவ்வளோ அழகாக சூப்பராக வந்துடும். ஏன்னா சிக்கன் ஃப்ரை பண்ணும்போதே அது வெந்துடும். வெந்துட்டு நம்ம செய்யும்போது போட்ட மாதிரியே அந்த சிக்கன் 65 அப்படியே இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். 2வது பேட்ச் சிக்கனையும் நான் போட்டு எடுத்துக்கிறேன். இருந்த எல்லா சிக்கனுமே நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு. கிறிஸ்பியான சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. வாங்க பிரியாணி செய்யலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ண ஆயிலே நான் சேர்த்துக்கிறேன். 2 பிரியாணி இலை இது மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு ஏலக்காய், 4-5 கிராம்பு, பட்டை 2 பட்டை, அன்னாச்சிப்பூ ஒரு முழு அன்னாச்சிப்பூ 1, கிராம்போட பட்டை ஒரு 2, கடல் பாசி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி 4 சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் நல்லா எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 3 நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வதங்கந்தோம் ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கிறேன். புதினா சேர்த்துட்டு ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம். ஒரு தக்காளி தான் சேர்க்க போகிறேன். இதை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஹோட்டலில் போய் தான் சிக்கன் 65 பிரியாணி சாப்பிட்ணுன்னு இல்லை, வீட்லேயும் நம்ம ஈஸியாக செய்யலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காரத்துக்கு மிளகாய்த்தூள் 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். இதை நான் ஒரு 1/2 ஹவர் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் நம்ம பிரியாணி செய்யும்போது டேஸ்ட்டு இன்னும் நல்லா இருக்கும். 1/2 kg சிக்கனுக்கு 1/2 kg அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். கப்புலேயோ இல்லை கிளாஸ்லேயோ அளந்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் கிளாஸில் ஒரு 1.5 கிளாஸ் வருது அரிசி. அதுக்கு ஏற்ற மாதிரி நான் அப்படியே 3 கிளாஸ் வாட்டர் சேர்த்துக்க போகிறேன். 3 கிளாஸ்க்கு கிரேவியை பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கன் 65 நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிரேவி பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1.5 கிளாஸ்க்கு நான் ஒரு 3 கிளாஸுக்கு விட கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன். ஒரு 2.5 கிளாஸ் அளவு சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதையும் அதே கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் கடைசியாக சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தயிர் தேவைப்படாது. லெமன் இருந்தால் லெமன் லாஸ்ட்டாக விட்டுக்கோங்க. என்கிட்ட இப்போ லெமன் இல்லை, அவ்வளோதான். நான் இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில்லே நல்லா வெந்து வந்துடும். 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 3 விசில் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். விசில் இறங்குந்தோம். பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.
வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போட்டுருங்க. நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாமே பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும். நான் டெய்லி போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பிரியாணி செஞ்சுட்டு நான் எப்போவுமே வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுடுவேன். ஹாட் பாக்ஸில் மாற்றி வச்சுடுவேன். நான் பாருங்கள், குக்கரில் ஒட்டாமல் அடி பிடிக்காமல், எப்போவுமே அடி பிடிக்கும், ஒட்டாமல் அடி பிடிக்காமல் சூப்பராக வந்திருக்கு. சூப்பரான சிக்கன் 65 பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வீடியோ முழுவதும் பார்த்ததற்கு நன்றி. மீண்டும் ஒரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம்.